வெல்கம் டு கோகர்னா guys. ஓஹோ சூப்பருங்க, சிறப்பான ஒரு செயல். வெல்கம் டு கோகர்னா. நம்ம ஊருக்காரங்க வண்டினா நம்ம ஊருக்காரங்க வண்டி தான் கைஸ். அங்கே நுப்பாட்டின இங்கேயே நுப்பாட்டிட்டாரு எனக்காண்டி. அண்ணே எங்கண்ணே போறீங்க? கோகர்னா போறீங்களா? கோகர்னால இறங்கிக்கிறவா? தேங்க்ஸ். திறந்துடு. யூடியூப் சேனல். எந்த ஊர்ண்ணே நீங்க? நாமக்கலா? வளையம்பட்டியா? சரி. எங்க மங்களூர்ல இருந்து வந்துட்டீங்களா? சரி. தேங்க்ஸ்ண்ணே, நன்றிண்ணே. போய்கிட்டு இருக்கோங்க. இந்த வரைக்கும் நல்லா பாட்டு போட்டு அண்ணன் நல்லா மஜாவா கூட்டு போய்க்கிருக்காப்ல. விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் 4 மாசம். இதுவே ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. அந்த வண்டி நம்ம தமிழ்காரங்க வண்டியா? உங்களுக்கு தெரிஞ்ச வண்டியா? சரி. நீங்க எந்த கேஸ் ஏத்தி போறீங்க? இது வந்து கேஸ் லோடு வண்டி கைஸ். மதுரையில டிரைவர் மேக்சிமம் வந்து தமிழ்காரங்க தான். நல்ல ஒரு தரமான ஒரு பாலத்துல போய்க்கிருக்கோம். கடல் பாலமா? இது வந்து கடல் பாலம். இப்ப போய்க்கிருக்குது. எத்தனை கிலோமீட்டர் நாங்க? 1 hour கடல் பாலம். 1 hour கடல் பாலத்துல தான் இப்ப போய்க்கிருக்கோம் நம்ம. கைஸ் இப்போ வந்து அண்ணனும் நானும் தாங்க போய்க்கிருக்கோம். அண்ணன் வந்து ஒரு வியூ பாயிண்ட் கட்டிருக்காரு நம்மளுக்கு. சரியான ஒரு ரிவருங்க. ஹாய் சொல்லுங்கண்ணே. ஹாய். அண்ணன் வந்து பாதி தூரம் இறங்கிட்டு அந்த வண்டியில வந்து இன்னொரு வண்டி நாங்க கிராஸ் பண்ணி கொஞ்சம் மாறி ஏறி வந்துட்டோங்க. அண்ணன் என்ன சொல்றாருன்னா அதே வண்டி தாங்க, நம்ம ஊருக்காரங்க வண்டி தான், அதே வண்டி. நாங்கள் தூங்கிருக்காரு. சரி நான் சரி ஓகேண்ணே பாய், பார்த்து போயிட்டோங்க. ஸோ அப்படியே நம்ம அடுத்த வண்டியில் ஏறி போவோம். ஓகே கைஸ், நம்ம அந்த மெயினில் வந்து நம்ம ஒரு லாரியில் வந்து லிஃப்ட் கட்டி இறங்கணும்ல. ஸோ அங்கேருந்து ஒருத்தர் வந்து எனக்கு லிஃப்ட் கொடுத்து டேரெக்டாக கோகர்னாக்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கொடுத்துருக்காரு. திஸ் இஸ் கோகர்னா? எஸ் சார். ஓகே. ஸோ போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு நம்ம நீ ஸ்டே தரணுங்க. ஸோ எப்படி என்னன்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் கவர் பண்ணுறேன் உங்களுக்கு. கோகர்னாவோட ஸ்ட்ரீட்டுங்க இது. ஒரு கேரளா வைப்பில் தாங்க இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் கோயிலும் அதிகமாக இருக்குங்க இந்த ஊரில். ஓட்டு வீடு தாங்க மேக்சிமம். ஸோ ஒரு பெரிய தெப்பக்குளங்க. நம்ம இப்படியே போய் அந்த பீச்சுக்கிட்ட இருக்கிற ஒரு ஹாஸ்டல் தாங்க நான் புக் பண்ணியிருக்கேன். அங்கே தான் போய் ஸ்டே பண்ணணும். இன்னும் அது வந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நடந்தே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே பார்த்துட்டே போகலாம். ஒரு வியூவாக நல்லா தான் இருக்குது. ரொம்ப வந்து மலை மாதிரி ஏற்ற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, நீட்டாக தான் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. நடந்துகிட்டே போய் நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்து ஹாஸ்டல் போயிடலாம். நம்ம வந்து கோகர்னாவோட லோக்கல்கிட்ட தாங்க லிஃப்ட் கேட்டிருக்கோம். ஸோ அவர் வந்து என்னை அழைச்சிட்டு கொண்டு போயிட்டு இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். யுவர் நேம்? சுரேஷ். ஓகே. ஏத்தம் இல்லைன்னு நினச்சா சரியான ஏத்தமாக இருக்குங்க. Welcome to the Gokarna. Okay bro, okay. Thank you. Okay. Take care. Okay. ஸோ ரோடு ஃபுல்லாமே இந்த மாதிரி தாங்க இருக்கும். நம்ம ஹாஸ்டலுக்கு போகிற வழியை பாருங்களேன். இதுக்குள்ளே தான் போகணும் தேடி கண்டுபிடிச்சி.
பாதையே இல்லை. மேப் வந்து கூகுள் மேப் வந்து 100% ஷோராக போக முடியாதுங்க அந்த பிளேஸுக்கு. அதனால் கேட்டு தான் போகணும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாதையை பாருங்களேன், இதில் தான் போகணும் அந்த பீச்சுக்கு. மான்சூன் டைமத்தில் பார்த்து தான் இப்போ போகணும். இதான் அந்த பாதை, நான் போகிற ஹாஸ்டலுக்கு உண்டான பாதையே இதான் பாதை, மெயின் பாதை. ஹாஸ்டல் இருக்கிற ஏரியா சைடு வந்தாச்சுங்க. இனி நான் வந்து கண்டுபிடிக்கணும். மேப்பில் கரெக்டான லொக்கேஷனே காட்ட மாட்டேங்குது. நான் யார்ட்டையும் கேட்டுட்டு நான் போய் கண்டுபிடிக்கிறேன். அப்பாடா, இன்னும் யாருமே இல்லை. ஹலோ ஹலோ, நல்லா இருக்கு பார்க்க. பக்கத்தில் பீச் இருக்குங்க. ஸோ நம்ம இந்த ஹாஸ்டல் கரெக்டாக இருக்கும், சீப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம மழை பெஞ்சிட்டு டென்ட் போட முடியாது. ஸோ பார்க்கலாம் யாராவது இருக்காங்களா இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணி பார்ப்போம். Good afternoon, sir. Good afternoon. Where are you right now? I'm right now in your hostel. Yeah, I'm coming. Hey, this is the hostel owner. No, I'm the manager. Okay. You're the vlogger? Yeah, I'm a vlogger. I'm doing all India travel. Oh, nice. Okay, this is my luggage. So, welcome to Tusker tribe. ஸோ இந்த ஹாஸ்டல் தாங்க நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நல்லா எல்லாமே வந்து வாட்டர் கேன்லேயும் நல்லா க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ இவர் தான் மேனேஜரு. சே ஹாய் ப்ரோ, யூ ஃப்ரம் I'm Gokarna, bro. கோகர்னா. யுவர் நேம்? Adi. Adi. Okay. I'm from Tamil Nadu, bro. Tamil Nadu in Madurai. You know Madurai? Yeah. Okay. Yeah, dormitory. Okay. How much? It's 300 rupees per person. Bro, I'm doing all India travel. But I can't. You can make, bro, some just less. No, it's with, like I'm just minusing the taxes and all. That's just. I stay 3 days. You make 250 rupees. Okay. நல்ல ஒரு ஓட்டு வீடு செட்டப்பில் நல்லா பார்க்க நல்ல ஹாஸ்டலுங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் பீச் ஒட்டி இருக்கனால இந்த மாதிரி தான் வந்து ஹாஸ்டலை ரெடி பண்ண முடியும். இந்த பெட்டு ஆக்குபை ஆகிருக்கு, இந்த பெட்டு ஆக்குபை ஆகிருக்கு, மேலேயும் இருக்குது, இங்கேயும் ஆக்குபை ஆகிருக்கு. ஸோ நான் அந்த டவுன் எடுத்துட்டேங்க. இங்கே வந்து ஒரு பாத்ரூம் இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டில் ஒரு பாத்ரூமு, இந்த சைடு ஒரு மிரரு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கள் சார்ஜிங் போட்டு இங்கே இருக்குது. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் பீச்சுக்கு வந்து போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ கேஸ் இப்போ வந்து நம்ம ஹாஸ்டலை விட்டு போய் அந்த பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாங்க. போய் பார்க்கலாம். அது போட்டாச்சு. இந்த பீச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதான் நம்ம ஹாஸ்டலு. அப்படியே போயிட்டுருக்கோம். போய் கீழே போய் இறங்கி பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு. பிளேஸ்லாம் உண்மையிலே தரமாக இருக்குங்க. சுற்றியுமே வந்து நிறையா கஃபே தான் அதிகமாக இருக்குது. நம்ம இதோட நான் போகிற பாதையெல்லாம் காமிச்சேன். நீங்கள் அரண்டுங்க அந்த பீச்சுக்கு போகிற பாதையை நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் இப்படி தான் கைஸ் போய் போகணும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா பீச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான போகக்கூடிய பாதை வந்து இந்த பாதை தாங்க. ஸோ ஃபைனலி பார்த்தாச்சு. இப்போது இங்கே நிறைய போட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அலையில் ரொம்ப இதாக வருதுங்க. அந்த கோகர்னாவோட குட்லி பீச்சுங்க. வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல வேலை இன்றைக்கி கொஞ்சம் மழை இல்லைங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வெயில் கொஞ்சம் இன்றைக்கி தான் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். ஒரு 5 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் பார்க்குறேன். வியூ நல்லா இருக்குங்க. அவ்வளோ கூட்டம் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு என்னமோ காலையில் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இப்போ நான் வந்து ஒரு 4 மணியாக போல் வந்திருக்கேன். பார்க்கலாம் என்னன்னு. ஓஹோ, இங்கெல்லாம் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. ஸோ அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ரெஸ்டாரண்ட் இருக்குது பீச் ஒட்டி. நம்ம ஹாஸ்டல் பாதை வந்து இந்த சைடு போகணுங்க. முதல் அந்த எண்டில் இருந்தோம். இப்போ சும்மா நடந்தே போய் இந்த எண்டு வரைக்கும் போயிட்டு வரலாம். ஸோ கைஸ் நான் வந்து அந்த எண்டில் இருந்தேங்க. அப்படியே நடந்து வந்து இந்த சைடு நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த சைடு அப்படியே வந்தாச்சு. ஸோ லவ்வர் மூவியில் வர லொக்கேஷன் மாதிரியே தான் இருக்குது. அதுவும் என்னன்னு ஷோராக தெரியல. அதில் நம்ம ஹீரோ நடந்து போயிட்டுருப்பார் தெரியுமா, அருண். ஸோ அந்த பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. பார்க்க நிறையா லோக்கல்ஸ் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. எவ்வளோ பிடிச்சிருப்பாங்க, எல்லாமே பிடிச்சிட்ருக்காங்க மீன். ஏன் காமிங்க. ஓஹோ சூப்பருங்க. ஃபிஷ் நேம்கே Paplet. பாப்லேட்.
ஓகே ஓகே. அந்த எண்டிலேருந்து சுற்றி இந்த சைடு வரைக்கும் வந்தாச்சு. இப்போ தான் க்ரௌடு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவினிங் வரைக்கும் நல்லா க்ரௌடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஃபுல்லாமே மீன் பிடிச்சிட்ருக்காங்க அந்த சைடு. ஸோ அந்த சைடு அந்த லாங்லேயும் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இங்கிட்ட ஃபுல்லாக நம்ம வந்து டூரிஸ்ட் மக்கள்லாம் இருக்காங்க அந்த சைடு பின்னாடி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ லவ்வர் மூவியில் வந்த இடம் ஸ்பாட் மாதிரியே இருக்குங்க இந்த இடம் பார்க்கும்போது. அப்படி தான் தெரியுது, ஆனால் ரியலாக என்னன்னு தெரியல. ஸோ டவுட்டாக தான் இருக்குது. மேபி அந்த சைடு இந்த பீச்சை சுற்றியுமே இந்த மாதிரி இடம்லாம் இருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு நாள் தான் மழை பெய்யலை. நான் வந்து கர்நாடகா வந்ததுலேருந்து தொடர்ந்து மழை, சாயந்தரம் விடாமல் மழை பெஞ்சிருந்துச்சு. இன்றைக்கி தான் மழை பெய்யலை. ஸோ சின்ன சின்ன பாறையாக இருக்குங்க. ஸோ அங்கே ஒரு அண்ணன் நின்றுருக்கார் தெரியுமா. ஸோ நான் அந்த கல்லுக்கிட்ட போகலான்னு இருக்கேன். வழுக்குதுங்க கீழே. உண்மையாக தான் போகணும். நண்டுலாம் பாருங்கள் எப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்குண்டு. போது வருவாங்க அண்ணன் மீன் பிடிக்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன். சின்ன சின்ன மீன் பீஸ்லாம் வெட்டி அது மீனை பிடிக்கிறக்காண்டி மீனை வெட்டி போடுறாருங்க தூண்டியில். எல்லாருமே இருந்தால் அது வரைக்கும் தான் வருவானுங்க. அந்த இது வரைக்கும் அங்கே இங்கே மீன் பிடிச்சிருக்காங்களா அங்கேயே வர மாட்டானுங்க. அந்த நிற்கிறானு அது வரைக்கும் தான் வருவானுங்க. நான் இது வரைக்கும் உள்ளே ஏறி இந்த இதுலேருந்து தப்பி வரணும் வந்ததுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு செயல். எவ்வளோ நண்டு ஓடுது பாருங்க. ஓகே, இந்த பீச்சோட டாப் வியூக்கு வந்துட்டோங்க. ஸோ இதாங்க அந்த குட்லி பீச்சு. அப்போ அங்கே நின்றுருந்தேன். ஸோ அப்படியே நம்ம வந்து கீழே நீங்கள் போகலாங்க. ஸோ இப்போ வந்து நேராக நான் ஹாஸ்டலுக்குள்ளே போகிறேங்க. ஸோ மார்னிங் வந்து பார்க்கலாம் மறுபடியும். ஸோ மார்னிங் இன்னொரு பிளேஸுக்கு நம்ம போகணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த வழியாக தான் போகணும். நம்ம அப்படியே போய் அங்கிட்டு போகணும். நம்ம மார்னிங் வந்து இந்த பீச்சுக்கு பார்க்கலாம். இப்போ நேராக நம்ம ஹாஸ்டலுக்கு போகிற பாதை தாங்க. ஸோ கரெக்டாக இங்கேருந்து அந்த தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து ரைட் எடுத்தோம்னா நம்ம ஹாஸ்டலுக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா பீச் இருக்குங்க. ஹாஸ்டலுக்கு வந்தாச்சுங்க.